அதுல நடுப்பகுதியில 2 சுரூபங்கள் இருக்கும், சிலைகள். ஒன்று கிறிஸ்தவ மாதா சிலுவர், மதர் மேரி, அவர்களுடைய சிலைகள் இருக்கும். அவர்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான சுவாமி விவேகானந்தருடைய சுரூபம் ஒன்று இருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அவர் எந்த மதம் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் எந்த மதம்? அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம், அவருக்கு விழா எடுக்கிறோம், அவரை பற்றி பொன்மொழிகள், பேச்சுக்கள், கவிதைகள்லாம் பேசுறோம். வெரி குட். உங்களது இந்த மௌனமும் அதற்கு ஒரு விடையாக நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த மதம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்து மதத்தில் அவர் தோன்றினாலும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவரது வாழ்க்கை இருந்தது. அப்படித்தானே? அவருடைய போதனைகளும் சரி, அவருடைய விழுமியங்களும் சரி, அவருடைய செய்திகளும் சரி, மதங்களை, இனங்களை, ஜாதிகளை, நாடுகளை கடந்து எல்லா மனிதனுக்கும் தேவையான செய்தியை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாரையுமே அவர் நேசிச்சார். அதனாலதான் இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறார். எங்க போறாரு? முன்னாடி எங்க போறாரு? தொடக்கத்துல முதல் ஸ்பீச்ல நினைக்கிறேன், முதல் ஸ்பீச்ல அந்த கோடிக்கு காமிச்சாங்க என்ன பேசினார் அப்படின்ட்டு. வெளிநாடு போறாரு. எங்க போறாரு? சத்தமா நீங்களும் வெளிநாடு சொல்றீங்க. அந்த நாடு பேர் என்ன? அமெரிக்கா. அமெரிக்காவா? சத்தமா சொல்லுங்களா? போய் அங்கே போய் என்ன சொல்றாரு? சகோதர சகோதரிகளை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு இந்தியாவில் உள்ளவங்க மட்டும், என்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் என்னுடைய சகோதர சகோதரிகள் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அதனாலதான் அவங்க என்ன சொன்னேன், எல்லா நாடுகளுக்கும் அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, கடைசியில எல்லா நாடுகளுக்கும் அப்பாற்பட்டு அவர் ஒரு தெய்வீக மனிதராக, அதனாலதான் அவர் சுவாமி அப்படின்னு சொல்ற. வெறும் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லல, சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு புனித தன்மையை கொண்ட, ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையை கொண்ட ஒரு சுவாமியாக அவர் வாழும் பொழுதே விளங்கினார். எனவே அவருடைய அந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுவது தகுதியானது, சிறந்தது. அது எப்படிப்பட்ட பெயரில் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறோம்? வெரி குட். தேசிய இளைஞர்கள் தினமாக அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இளைஞர்களை மையப்படுத்தி இவர் என்ன செஞ்சார், எதுக்காக தேசிய இளைஞர்கள் தின விழாவை இவருடைய பிறந்தநாள் விழாவாக கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம். அதுக்குத்தான் பதில் சொல்ல விதமாக இன்னைக்கு பேசக்கூடிய அத்தனை பேருமே மிக அற்புதமாக, அழகாக பேசினீர்கள், உறுதியாக பேசினீர்கள், உரத்த குரலில் பேசினீர்கள். எப்படி அவருடைய பண்புகள் ஒவ்வொன்றையும் சொல்லி வீரத்தோடு வாழ வேண்டும் என்று அவருடைய பொன்மொழிகளிலே நாம் சொன்னதை பார்ப்போம். வீரத்தோடு, துணிவோடு, அந்த கோழைத்தன்மை இல்லாத ஒரு நிலையில, அப்புறம் என்னது, பலத்தோடு, நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்ப இந்த பண்புகள் அனைத்துமே யாருக்கு உரித்தான பண்புகள்? இளைஞர்களுக்கு உரித்தான பண்புகள். இளைஞர்களை நீங்க இப்படித்தான் வாழணும், வீரத்தோட இருங்க, விவேகத்தோட இருங்க, சக்தியோட துணியோட இருங்க, கோழைத்தன்மையை கொண்டிராதீர்கள், நீங்க நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. நிறைய இளைஞர்களுக்குள்ள அந்த
சூழலை சுட்டி காண்பிப்பதால் கண்டிப்பாக இளைஞர்கள் தினமாக, தேசிய இளைஞர் தினமாக இந்த நாளை கொண்டாடுவது பொருத்தமான சரியான ஒன்றாக இருக்கிறது. அதனை ஒரு வார்த்தை கூட பேசும்பொழுது சொன்னார்.